அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 261வது நாள், பாடல் 259. அமைச்சர் என்பதிலே இது இரண்டாவது பாடல். செயிரரு செங்கோல் சினவேந்தன் தீமை பயிரரு பக்கத்தார் கொள்வர் துகிர்புரையும் செவ்வாய் முறுவல் நற்சின மொழியாய் செய்தானே ஒவ்வாத பாவையோ இல். ஒரு பெண்ணை பார்த்து பாடுகிறார். பவளத்தை ஒத்த நிறமுள்ள சிவந்த வாயினையும் புன்முறுவலையும் இனிமையான சொற்களையும் பேசக்கூடிய பெண்ணே என்று சொல்லிவிட்டு, ஒரு அரசன் குற்றமற்றவனாக இருந்து செங்கோல் செய்கிற போது அவனுடைய கோபமானது ஒருவேளை நல்லவர்களை பாதித்தால் அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அமைச்சர்கள் தானே தவிர அரசன் அல்ல என்று சொல்லுகிற பாடல். குற்றமற்றவன் மீது ஒரு தண்டனை கொடுத்து விட்டான் அரசன் என்றால் அதனால் வரக்கூடிய பழிபாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது உடன் இருக்கிற அமைச்சர்கள் தான் ஆகுமே தவிர அரசனை சாராது. ஏனென்றால் அவனை வழி நடத்த வேண்டியவர்கள் இவர்களாக இருக்கிற காரணத்தால் குற்றமற்ற ஒருவனை தண்டனை கொடுப்பதற்கு இவர்கள் தூண்டுகோலாக அமைந்துவிடக்கூடாது. எனவே அமைச்சரின் பொறுப்பு என்பது அரசனை குற்றமற்றவனாக செய்ய வைப்பது தான் என்று சொல்லுகிற பாடல். அரசன் செய்யும் தீமை அமைச்சர்களையே சேரும் என்பதாயிற்று என்பது ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் பெரியோர்கள். அமைச்சர்கள் சொல்படி நடக்கக்கூடிய அரசன் நல்லவனாகவே இருக்கிறான். ஆனால் அவன் ஒரு விஷயத்திலே தவறாக நல்லவன் ஒருவனுக்கு தீமை செய்து விட்டால் அந்த தீமைக்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசன் அல்ல, அமைச்சர்களே என்று சொன்ன பாடலை பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம். செயிரரு செங்கோல் சினவேந்தன் தீமை பயிரரு பக்கத்தார் கொள்வர் துகிர்புரையும் செவ்வாய் முறுவில் நர்சின் மொழியாய் செய்தானே ஒவ்வாத பாவையோ இல். நன்றி, வணக்கம்.